எப்படிப்பட்ட தனுஷ் சாரை பார்க்க இருக்கும்? தனுஷ் சார் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து ஒரு மல்டிஃபெஸ்டட் பர்சனாலிட்டியாக, ஒரு மல்டிஃபெஸ்டட் ஆக்டராக, ஒரு ஆக்டர் அப்படின்னும் பொழுது அவங்க ரொம்ப ரொம்ப அதீத திறமையாளராக இருந்தால் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் சட்டிலாக நடிச்சிட்டே இருக்காங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. எனி கேரக்டர் ஆர் எனி இமோஷன் இதில் பல்வேறு இமோஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்குது. அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி குட் சினிமாக்கும் கமர்ஷியல் சினிமாக்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தனுஷ் சார் இந்த படத்தில் கொடுத்துட்டே இருக்காரு. இப்போதைக்கு இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே சார், உங்களுக்கே தெரியும் அடுத்த மலையாளத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சார். ஸோ மம்முட்டி சார் உள்ளே இருக்கும்போது அவர் ஹீரோவா வில்லனா அப்படி பல கேள்விகள் இருக்குது. ஸோ அவருடைய கதாபாத்திரத்தை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் எங்களுக்காக சொல்ல முடியுமா? மம்முட்டி சாருடைய கதாபாத்திரத்தின் பெயர் கார்த்திகேயன். அண்ட் இது நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி புனையப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி இது. ஸோ அதில் மம்முட்டி சார் வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அடுத்தது ரொம்ப சீக்கிரம் அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் பார்வையும் வரும். வாவ். Yeah.